வணக்கம் மக்களே. ஒரு வழியாக பாதிக்கிற தாண்டியாச்சு. அதாவது 5 out of 10 டீம்ஸோட பிளேயிங் லெவனை அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த செட்டில் நம்ம நெக்ஸ்ட் 5 டீம்ஸை தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது நம்ம பங்காளிகளான மும்பை இந்தியன்ஸை வச்சு தான். மும்பை இந்தியன்ஸ் 5 தடவை டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு ஸ்ட்ராங் டீம் அப்படிங்கிறத ஏன் சொல்கிறோன்னா, அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக யோசிச்சு லாஸ்ட் ஆப்ஷன்லேயே அவங்களுக்கு நெக்ஸ்ட் சைக்கிள்கான ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்குவாடை அங்கேயே தேர்ந்தெடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஸ்குவாடுக்கு வரப்போ அவங்க ரொம்ப கம்மியான பர்சன் தான் வந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் குவிண்டன் கம்மியான ப்ரைஸ்க்கும் ஸ்டீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு டீமோட பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம்னா, ரோஹித் சர்மா அண்ட் குவிண்டன் டிகாக் தான் ஓப்பனிங் பண்ண போகிறாங்க. பட் குவிண்டன் டிகாக் எங்கேயாச்சும் கொஞ்சம் சொதப்பினாலும் ஃபார்ம் டிப் ஆனாலும் அவங்களுக்கு ரயன் ரிக்கல்டன் அப்படின்ற ஒரு பேக்கப் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 3, 4, 5ல கண்ணை மூடிட்டு சூர்யா, திலக் அண்ட் ஹர்திக்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறமா 6th பிளேஸில் அவங்களுக்கு வில் ஜாக்ஸ் அப்படின்ற ஒரு கிளாசிக் ஆல்ரவுண்டர் இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ண நமந்தீர், அப்புறம் நியூசிலாந்தோட ஸ்கிப்பரான ரிச் சாண்ட்னர். ஸோ இந்த மாதிரி டாப் 8 வரைக்குமே அவங்களுக்கு பேட்டிங் கன் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பீத் பும்ரா அந்த 9 and 10 பொசிஷன்ஸை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ 11th பிளேஸில் அவங்களுக்கு கொஞ்சமாக ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா அவங்களுக்கு லாஸ்ட் இயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ண அஸ்வினி குமாரை உள்ளே வச்சுக்கலாமா, இல்லைனா ஷார்துல் தாக்கூரை உள்ளே கொண்டு வரலாமா, இல்லைன்னா தீபக் சார் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி. பட் என்ன கேட்டிங்கன்னா, நான் அஸ்வினி குமாரை தான் அந்த இடத்துல ட்ரை பண்ணுவேன். மேபி அவர் பர்ஃபார்ம் சரியாக பண்ணலன்னா ஷார்துல் தீபக்கை உள்ளே கொண்டு வந்து நம்ம எப்படி அந்த டீமோட லெவனை முடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அஸ்வினி 11ல் வந்தார்னா இம்பேக்ட் பிளேயராக ஷார்துல் தாக்கூர் ஆர் மைண்ட் மார்க்கண்டேவை கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதுதான் என்னோட மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் லெவன். ஸோ பேப்பர்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்த டீம் மேட்ச்லேயும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மும்பையால் 6th டைட்டில் ரீச் பண்ண முடியும். ஸோ மும்பை 6th டைட்டில் ரீச் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன், டேக் கேர் அண்ட் பை.